என் அன்பான உறவுகளை மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சென்னையில 40 ஆண்டுகளா இஃப்தார் நோன்பு திறக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உணவு வழங்கி அன்போடு பரிமாறுவது இந்து நண்பர்கள் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? யார் இவங்க, எதற்காக இப்படி செய்யறாங்க? இதுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது அத்தனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாதி மத பேதம் அப்படின்னு நாம வேறுபட்டாலும் மனித நேயம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு ஓரமாவது ஒளிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இந்து சகோதரருக்கும் ஒரு இஸ்லாமிய நண்பரும், ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரருக்கும் ஒரு இந்து நண்பரும் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி ஒரு உணர்வு பூர்வமான மன நெகிழ்ச்சியான சம்பவத்தை தாங்க நம்ம பார்க்க போறோம். காலம் காலமாக மதங்களின் பெயரால மக்களை பிரித்து ஒரு வட்டத்திற்குள் அடைத்து வைத்தாலும் அந்த வட்டத்தை மனிதம் என்கிற பெயர்ல உடைக்கத்தான் செய்யறாங்க நம் இந்திய மக்கள். அதிலும் குறிப்பாக தமிழர்கள் ஆச்சரியப்படும் வகையில மத நல்லிணக்கத்தோடு எடுத்துக்காட்டாக வாழ்றாங்க. இந்தியாவிலேயே எந்த இடத்திலையும் நடக்காத ஒரு நிகழ்வு. இந்தியாவிலேயே மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா திகழக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில பார்க்கவே ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான குவி மாடங்களோடும் கோபுரங்களோடும் பறந்து விரிந்து நின்று ஆச்சரியப்படுத்துது திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல். இது வாலாஜா மசூதின்னு அழைக்கப்படுது. முகலாய கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்ட இந்த மசூதி ஆற்காடு நவாப் முகமது அலிகான் வாலாஜா குடும்பத்தினரால 1795 கட்டப்பட்டிருக்கு. இந்த மசூதியோட சிறப்பம்சமே மரமோ இரும்போ இல்லாம முழுவதுமாகவே கிரானைட் கற்களாலேயே வடிவமைச்சு பிரமிக்க வச்சிருக்காங்க. இந்த மசூதியில ரமலான் கால நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி 1 மாதம் தொடர்ந்து நடக்கும். நோன்பு கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய நண்பர்களும் அதற்குரிய நேரத்துக்கு சென்று நோன்பு திறக்கலாம். முஸ்லிம்கள் நோன்பு காலத்துல ஓராண்டு 2 ஆண்டு இல்லங்க, 40 ஆண்டுகளா இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையான அத்தனை பொருட்களும் மிக தூய்மையான பேரிச்சம்பழத்துல இருந்து வாழைப்பழம், ரோஸ் மில்க்னு போன்ற எக்கச்சக்கமான உணவுகளை ஒரு லாரியில மொத்தமா கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்துறாங்க. யார் இவங்கன்னு தெரியுமா? கேட்டா அசந்து போயிருவீங்க. ஆமாங்க, நமது இஸ்லாமிய நண்பர்களுடைய கரம் பற்றி நோன்பு பொருட்களை வழங்குவது இந்து சகோதரர்கள் தான். 40 ஆண்டுகளா சமூக நல்லிணக்கத்தோட அங்கு வரக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட நமது இஸ்லாமிய நண்பர்களுக்கு இந்த உணவு பொருட்களை நோன்பு திறக்கும் நேரத்துல அன்போடு பரிமாறுறாங்க. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய நண்பர்களை போலவே அவர்களும் தொப்பி அணிந்து மிகுந்த மரியாதையோடையும் அக்கறையோடையும் உணவுகளை வழங்குறாங்க. சென்னை மயிலாப்பூர்ல இந்து அமைப்பினர் சூஃபிதார் ட்ரஸ்ட் அப்படின்னு ஓர் புனித தளத்தை நிறுவி தங்களுடைய சேவைகளை ஆற்றிட்டு வர்றாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்பு சூஃபிதார் நிறுவனத்தை நிறுவிய தாதா ரத்தன்சன் அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நோன்பு திறக்கும் நேரத்துல உணவு தரவும் விரும்பினாங்க. சென்னையின் திருவல்லிக்கேணி பெரிய மசூதிய நிர்வகிக்கக்கூடிய ஆற்காட் நவாப்ப சந்திச்சு இந்த சேவையை செய்ய விருப்பம் தெரிவிச்சாங்க. ரமலான்கிறது புனிதமான மாதம். இஸ்லாமிய நண்பர்களுடைய 50 கடமைகள்ல 3வது கடமை ரமலான் மாதத்துல 30 நாட்கள் நோன்பு நோற்பது. இஸ்லாமிய நண்பர்கள் கடமை உணர்வோடும் மிகுந்த கட்டுப்பாடோடும் இந்த நோன்பை கடைபிடிக்கிறாங்க. இரையச்சம் ஏற்படுவதற்கே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. இந்நாட்கள்ல சூரியன் உதயத்திற்கு முன்னர் தொடங்கி மாலை சூரியன் மறையும் வரையிலும் உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் எந்த தீய பழக்கத்திலையும் ஈடுபடாமல் இருக்கணும். நோன்பின் விடியற்காலை உணவை ஷஹர்னு, நோன்பை முடித்துக் கொள்ளும் போது எடுக்கும் உணவை இஃப்தார்னு அழைக்கிறாங்க. உணவை உட்கொள்ளாமல் இருப்பது உணவே இல்லாமல் அல்லல்படும் ஒவ்வொரு ஏழைகள் மீது கருணை காட்டுறதுக்கும் இரக்க உணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான். பசியை அறியும் பாடத்தை இந்த ரமலான் மாதம் அனைத்து நண்பர்களுக்குமே கற்றுக் கொடுக்குது. இந்த புனிதமான நோன்புல பங்கெடுக்கும் விதமா இந்து நண்பர்களுடைய விருப்பத்தை கேட்டு ஆர்காட் நவாப் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாங்க. சூஃபிதார் ட்ரஸ்ட நவாப் அவர்களே நேர்ல போய் பாக்குறாங்க. அங்கு உணவு தயாரிக்கும் விதத்தை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு இந்த நண்பர்களுடைய விருப்பத்தை முழுமையா ஏற்றுக்கொண்டாங்க. அன்று தொடங்கி இன்று வரைக்கும் எந்த தொய்வும் இல்லாம ரமலான் சேவைய அன்போடும் அக்கறையோடும் உற்சாகத்தோடும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வராங்க. 18 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட இந்து நண்பர்கள் இந்த சேவையை செய்யறாங்க. சூஃபிதார் அறக்கட்டளை நிர்வாகி பெருமிதத்தோட என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க எந்த அளவுக்கு அன்போடு உணவை பரிமாறுறோமோ அதைவிட 2 மடங்கு அன்போடு அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. இது ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம மதத்தையும் தாண்டி நாங்க சகோதரர்கள். சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் த சர்வீஸ் டு காட் அப்படின்னு சொல்றாங்க.
ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் தீர்மானிக்கப்பட்ட உடனே மசூதி நிர்வாகிகள் சூஃபிதார் அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்துறாங்க. சூஃபிதார் ட்ரஸ்ட் நிர்வாகிகளும் ஆயத்தமாயிடுறாங்க. ஒரு நாளைக்கு 1200க்கும் மேற்பட்டவங்களுக்கு நோன்பு திறக்க உணவுகளையும் தயாரிக்கிறாங்க. பேரித்தம்பழம் முதல் வாழைப்பழம், பால் சேர்ந்த குளிர்பானம், கலவை சாதம், நோன்பு கஞ்சி, பிஸ்கெட் பாக்கெட்டுகள், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பாட்டிலோடு லாரி வந்து நிக்க இஸ்லாமிய சகோதரர்கள் வரிசையா அமர்ந்திருக்கிறாங்க. இந்து சகோதரர்களோ குழுக்களாக பிரிந்து முகம் பார்த்து தேவை அறிந்து இன்முகத்தோட பரிமாறுறாங்க. நோன்பு திறந்த இஸ்லாமிய சகோதரர் சொல்றாங்க, இது சாதாரண விஷயம் இல்லங்க, இவங்க சாதாரணப்பட்டவங்களும் இல்ல. ஆடி, பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ், BMW வந்து இறங்குவாங்க. அவங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல நேரத்தை ஒதுக்கி சந்தோஷமான முகத்தோட பசியோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் வேற்றுமை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தொப்பி அணிந்து பசியாற்றக்கூடிய எனது இந்து சகோதரர்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லங்க. இது மத்தவங்களுக்கு சாதாரணமா தெரிந்தாலும் உணவையும் தாண்டி இந்த அன்பு உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. யார் எங்களை பிரிக்க நினைச்சாலும் எங்களை பிரிக்கவே முடியாது. இன்ஷா அல்லாஹ் அது நடக்கவே நடக்காது. சகோதரத்துவத்தோட தான் நாங்க இருப்போம்னு பூரிப்போட சொல்றாங்க. பல விஷயங்களால மனித மாண்புகளும் உறவுகளும் நிலை குலைந்து நிற்கக்கூடிய இந்த காலத்துல இஸ்லாமிய இந்து சகோதரர்களின் இந்த பந்தம் தொடரணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய ஒவ்வொரு இந்து சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் அன்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வே மிகப்பெரிய சான்று. மதங்கள் உருவானதே மனிதர்களை பிரிப்பதற்கு இல்ல, ஒன்றாக வாழ வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு நெகிழ வைக்கக்கூடிய இந்த சகோதரர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க இஸ்லாமிய இந்து நண்பர்களுடைய பெயர்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கேலக்ஸி இன்ஃபோ ஃபேக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.